அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சாரா. எல்லாருமே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவில் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிகரமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேண்டாம்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு கூட 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்ப கருப்பாகாமையே வணக்கிக்கோங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரி தவட்டுற மாதிரி இல்லாமல் இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போடாமல் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினோடனே கொத்தமல்லி புதினா சிறிதளவு போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு தான் இந்த அளவு சொல்கிறேன். இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு இது வதங்கினோடனே இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நல்லா இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸுங்கிறது கொஞ்சம் அந்த லிக்விடாக இருக்கிற வரைக்கும் சேர்த்துக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம மீன் இப்போ சேர்க்க போகிறோம். நான் ஊலி ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் சைடில் இந்த மீனை ஊலின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் உடையாமையும் இருக்கும், கரையாமையும் இருக்கும். இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா அது பாயிலாக ஒரு கொதிக்கிற வரைக்கும் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது மீன் வெந்திருக்கும். திரும்பவும் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். ஏன்னா 1 சைடு தான் அது குக் ஆகிருக்கும். 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு குக் ஆனதுக்கப்புறம் மீனெல்லாம் நம்ம அழுகாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீனோட தண்ணி அரிசியெல்லாம் போட்டிங்கன்னா அந்த முள் உடஞ்சி சாப்பாட்டில் கலந்துரும். அதுக்காக நம்ம நல்லா அந்த மீனுடைய அந்த ஸ்மெல் நம்ம அந்த வணக்கிறதுல இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தான் நம்ம ஊற்றணும். இப்போ ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இதில் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டக்குன்னு அந்த மலர்ந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே இதில் வச்சு அதில் இருக்கிற லைட்டாக அந்த லிக்விடையும் அந்த அப்படியே பிரியாணி மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வெயிட்டை வச்சு மேலே நம்ம தம் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.